அப்படியே போ. மெல்ல மெல்ல பார்த்து ஏத்துங்க. புடினே. என்ன சார் சாமான்லாம் ஏத்துறீங்க, வீடு காலி பண்றீங்களா? ஆமாப்பா. வாடகைக்கு விட போறீங்களா? இல்லப்பா, ஒரே அடியே வித்துறதா இருக்கும். ஏதாவது நல்ல பாட்டு இருந்தா சொல்லு. ஏன் சார் ஆசை ஆசையா வாங்குனீங்க, ஏன் விக்கிறீங்க? இந்த ஏரியால இந்த மாதிரி வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே சார். என்னப்பா பண்றது, இந்த வீட்டை வாங்கினதே என் பொண்ணுக்காக தான். நாங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. இந்த வீடு மட்டும் இருக்கு. நல்ல பாட்டு இருந்தா சொல்லு. கண்டிப்பா சொல்றேன் சார். வேண்டப்பா, கண்ணாடி பார்த்து. என்ன சார், என்ன இதெல்லாம்? வீடு காலி பண்றோம். வீடு காலி பண்றீங்களா? ஏன்? அபி, நாங்க பெங்களூரை விட்டு வந்ததே உஷா மனசுல வச்சுட்டான். பெரிய எதிர்பார்ப்புகளோட வந்தோம், எல்லாத்தையும் உஷா காலி பண்ணிட்டா. இனிமே எதுக்காக நாங்க இங்க இருக்கணும்? எல்லாமே வேஸ்ட். அதுவும் இல்லாம உஷாவோட அம்மா இங்க இருந்தா எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணுவா. அதோட ஆதி விட்டு மனுஷங்களை எங்கேயாவது பார்க்க வேண்டி வரலாம். அதெல்லாம் தேவையில்லாத மன வருத்தம் தானே. இப்பவே நிறைய பேரு ஏன் நிச்சயதார்த்தம் நின்று போச்சுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருந்தா தினம் தினம் அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உஷாவுக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்தோம். அவ விருப்பப்பட்டாங்கிற காரணத்துக்காக அவ இஷ்டப்படியே ஆதியை கட்டிக்க சம்மதிச்சோம். அந்த வாழ்க்கையை சதுரி போயிடுச்சுங்கிறப்போ நாங்க இங்க இருக்கிறதுல என்ன அர்த்தம் சொல்லு? ஏன் சார் இவ்வளவு அவசரப்படணும்? அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் உஷா கிட்ட பேசி எல்லாம் சரி பண்றேன்னு. அதுக்குள்ள ஏன் நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வரணும்? ஏங்க சட்டு புட்டன் வேலையை முடிக்கிறத விட்டுட்டு ஏங்க நின்னு கண்டவங்க கிட்ட வெட்டியே பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொல்ற? அதே எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, இப்ப ஏன் இங்க நின்னு பேசணும்? அம்மா ப்ளீஸ் கோவப்படாதீங்க. என்ன கோவப்படாதீங்க? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏங்க ஏற்கனவே இந்த அபி பண்ண குழப்பம் போதாதா? இப்ப எதுக்காக இவ பேச்ச கேட்டுட்டு அப்படியே நிக்கிறீங்க? சட்டு புட்டன் கிளம்புற வழியா பாருங்க. அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. உஷா இங்க வா. வா. உஷாவை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். நான் அவகிட்ட நிறைய பேசியிருக்கேன். இனிமே அவ உங்க கூட தான் இருப்பா. மெல்ல மெல்ல அவ மனசு மாறும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் இதை நம்பணும், அதுக்கு முயற்சி பண்ணணும். ஓஹோ, நீ சிபாரிசு பண்ணி தான் அவ இங்க வந்திருக்காளா? அப்படின்னா நான் அவளை பெத்த தாய், எனக்கு என்ன மரியாதை இருக்கு? அவ்வளவு இளக்கரமா போயிட்டோமா நாங்க? இதோ இருக்காரு பெத்து தகப்பம் கூட அவகிட்ட இவ்வளவு பிரியமா நடந்துட்டு இருக்க மாட்டாரு. அவ்வளவு பாசமா நடந்துகிட்ட இவர கூட இவ மதிக்காம இருக்கிறாளே, இவ பொண்ணா இவ? அப்படி சொல்லாதீங்கம்மா. அவளுக்கு உங்க மேல நிறைய பாசம் இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஏன் அபி, நீ சொல்லி இங்க வந்தவ நாளைக்கு எங்ககிட்ட சரிவர பேசாம இருந்தா எங்களுக்கு அது கஷ்டமா இருக்காதா? எப்பவும் போல இந்த வீடு இருக்கணுமா? அப்படி இனிமே இருக்குமா? அது நம்ம கையில தான் சார் இருக்கு. நான் அவகிட்ட பேசி மனசை மாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். முழுமையா அவ மாறுறது இப்போ உங்க கையில தான் இருக்கு. நீங்களே இப்படி சந்தேகப்பட்டு பேசினா எப்படி? இத பாரு, என்ன பெருசா அவ மனசை மாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்ற? நின்னு போன நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் நடக்குமா?
இவ வீட்டுக்கு வர்றது ஒண்ணு முக்கியம் இல்ல, அதெல்லாம் நடக்கணும். நடக்குமா? முயற்சி பண்ணலாமா? கிழிச்ச. உன்னால என்ன முயற்சி பண்ண முடியும்? எல்லாத்துக்குமே மூல காரணம் நீதான். அவங்களுக்கு கோபம் பூரா உண்மையில தான். நீ என்ன பண்ணுவ? சரி, எல்லா குழப்பமும் என்னாலன்னு தானே சொல்றீங்க. அப்போ அதை தீர்த்து வைக்கிற கடமை என்னோடது தானே? இத பாரு, யார சமாதானப்படுத்துறதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? பிரச்சனையே நீதான். உன்னால எப்படி சரி பண்ண முடியும்? அம்மா ப்ளீஸ், என் வார்த்தையை நம்புங்க. நிச்சயமா நல்லது நடக்கும். நான் முயற்சி பண்றேன். அது வரைக்கும் உஷாவை நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்குங்க. அவகிட்ட கோவப்படாதீங்க. எப்பவுமே அவ மனசை ஹர்ட் பண்ற மாதிரி பேசாதீங்க. நாங்க அது மாதிரிலாம் பேச மாட்டோமா? தேங்க்ஸ் சார். அப்புறம் என்ன, சாமானெல்லாம் நீங்க பழையபடி எடுத்து வைக்கலாமே. எப்பா சார்? இங்க வா. சாமான் எடுத்து உள்ள வையே, எதையும் ஏத்த வேண்டாம். சரிங்க சார். சீக்கிரம். ஏங்க, இதெல்லாம் சரியா வருங்கிறீங்களா? பொறுமையா இருமா. பொறுமையா தாங்க இருக்கேன். நீங்க தான் பாக்குறீங்கல்ல, அவ வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. மூஞ்சி கொடுத்து ஒரு வார்த்தை பேசினால அங்க போய் நின்னுட்டு இருக்கா. ஏமா, நீ என்னமோ உன் மனசை மாத்தி கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னியே, வாய் மூடிட்டு நின்னுட்டு இருக்கா. பார்த்தல்ல? கோவப்படாதீங்கம்மா. இவ மறுபடியும் உங்ககிட்ட வந்ததே ஒரு பெரிய மாற்றம் தான். மெல்ல மெல்ல எல்லாம் சரியாயிடும். இவ்வளவு நேரம் உங்க பேச்சு கேட்டுட்டு பேசாம தானே இருக்கா. அவ மனசு கண்டிப்பா மாறும்மா. ஆமா, மாறுச்சு. வந்தவ ஒரு வார்த்தை பேசுறாள பாத்தியா? சரி விடு அபி, உன் வார்த்தைக்காக தான் நாங்க இதுக்கு சம்மதிக்கிறோம். ஆனா அவன் முழுசா மாறணும், சீக்கிரம் மாறணும். அப்பதான் நாங்க இங்க இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். கண்டிப்பா சீக்கிரமா மாறிடுவா. ப்ளீஸ் இது பாருங்க, நீங்க உஷாவை கூப்பிடுங்க. ஏ, போறப்ப அவ்வளவுதானே போனா? வரட்டும். நீ சும்மா இரு. உஷா, இங்க வாமா. வாமா. ஏ உஷா, என்ன அது? அப்பா கூப்பிடுறாருல, வா. பாத்தீங்களா, நீங்க கூப்பிட்டதுக்கு வரல, அபி கூப்பிட்டது வரா. இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கணுமே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பேசாம இரு. வந்துட்டால, இப்போதைக்கு அது போதும். தேங்க்யூ சார். நீங்க உஷாவை கூட்டிட்டு உள்ள போங்க. வாமா. போ. வா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எல்லாமே சரியாயிடும். நான் ஏமா நிலுமா, நீ தானே அன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு போன. திரும்பவும் ஏன் இன்னைக்கு வந்திருக்க? இது பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம். நான் காஞ்சனா அம்மாவை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாதுமா. முக்கியமான கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க, வேலையா இருக்காங்க. நீ வம்பு பண்ணாம இது கிளம்புமா. பாருங்க, நான் வம்பு பண்றதுக்கு வரலங்க. ப்ளீஸ் கொஞ்சம் முக்கியமான விஷயம் சொன்னா பேசணும். கேளுமா. என்னம்மா அவங்க கூட பெரிய தொந்தரவா போச்சு? கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். சரி இருங்க, கேட்டு வரேன். நீதானா? நீங்க போய் உள்ள பேசுங்க, போங்க. எதுக்காக வந்திருக்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வந்திருக்கேன். இத பாரு, முதல்ல நீ யாரு? உனக்கு எனக்கும் நடுவுல என்ன இருக்கு? அவசியமாவோ அனாவசியமாவோ நாம பேசிக்கிறதுக்கு இனிமே எதுவுமே கிடையாது. என் நேரத்தை வீணாக்காம போய்கிட்டே இரு. ப்ளீஸ்மா, கொஞ்சம் தயவு பண்ணுங்க. தயவு பண்ணியா? ஓ, உனக்கு பணிவா கூட பேச தெரியுமா? அன்னைக்கு என்னமோ பெருசா சவால்லாம் விட்டுட்டு சொடக்கெல்லாம் விட்டுட்டு போன. இது பாருங்க, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா நான் இங்க பேச வந்திருக்கிறது என்ன பத்தி இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் உஷா சம்பந்தப்பட்டது தான் பேச வந்திருக்கேன். என்னது, உஷாவை பத்தியா? இத பாரு, ஆதிக்கு உன்னை கண்டாலே பிடிக்காது. இப்ப உன்னை விட பல மடங்கு அந்த உஷா மேல
கோவமா இருக்கான் தெரியும்ல. ஆனா எல்லாத்துக்கும் காரணம், மூல காரணமே நீதான். இருக்கட்டுங்க, எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. அதனால தான் நான் பேச வந்திருக்கேன். ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? ஆதியோட கல்யாணத்துல நீங்க எப்படி ஆர்வமும் அக்கறையும் காட்டுனீங்களோ அதே அளவு ஆர்வமும் அக்கறையும் எனக்கு உஷாவோட கல்யாணத்துல இருந்துச்சு. அவ ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். ஆனா அவதான் முட்டாள்தனமா இந்த மாதிரி அவசரப்பட்டு ஏதோ முடிவு எடுத்துட்டா. என்ன முட்டாள்தனமா அது? பச்சை துரோகம், அயோக்கியத்தனம். சபைய கூட்டி எங்க முகத்துல எல்லாம் கரிய பூசிட்டா. அவெல்லாம் ஒரு ஆளா எங்களுக்கு? எங்க ஸ்டேட்டஸ் என்ன, அவளோட நிலைமை என்ன? என் பையன் கிட்ட வேலை பார்த்து சம்பளம் வாங்குறவ தானே அவ. அத கூட பெருசா எடுத்துக்காம நானும் என் பிள்ளைங்களும் அவ வீடு தேடி போனோம். என்னை எப்படி எடுத்தறிஞ்சு பேசினா தெரியுமா அந்த கழுத? என்னை பத்தி தெரியுமா உனக்கு? செல்வத்திலேயே பிறந்து வளர்ந்து மிதந்துட்டு இருக்கிறவனா. என் முகத்துக்கு நேரா யாரும் விரல நீட்டி பேசினது கிடையாது. என் அப்பா அம்மா புருஷன் பிள்ளைங்க யாருமே என்ன ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. பைசா பெறாத ஒருத்தி, என் முன்னாடி நின்னு பேச தகுதி இல்லாத ஒருத்தி என்ன அலட்சியப்படுத்தி பேசிட்டா. எப்படி இருக்கும் எனக்கு? ஏதோ என் புள்ள ஆசைப்பட்டுட்டான், அதனால நானும் சம்மதிச்சேன். அதுக்கு எனக்கு நல்ல பரிசு கொடுத்துட்டா அவ. என்னால தாங்க முடியல. எனக்கு வந்த கோவத்துக்கு அன்னைக்கு அவளை நான் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். அவளால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. இத பாரு, நீங்க 2 பேரும் எங்க முன்னாடி வராம இருக்கிறது தான் நல்லது. முதல்ல கிளம்ப நீ. இது பாருங்கம்மா, உங்க வீட்டு பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணா நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? என்னது? எங்க வீட்டு பொண்ணா? யாரு? அந்த கழுதையா? சிச்சி, யாரோட கம்பேர் பண்ற? என்ன தகுதி இருக்கு அவளுக்கு? இது பாருங்க, உஷாவை உங்க வீட்டு பொண்ணா ஆக்கிக்கணும்னு நினைச்சு தானே நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தீங்க. வாழ்க்கையில நாங்க பண்ண பெரிய தப்பு அது. எங்க வீட்டு வாசப்படிய மிதிக்க தகுதி இல்லாதவ அவ. என் புள்ள விரும்பினா அதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரிதான் அவனும் எனக்கு பிடிச்சத மனசார ஏத்துக்குவான். எங்கள மாதிரி ஒரு அம்மா பிள்ளைய பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட எங்களை ஒரு சேர அவமானப்படுத்திட்டா அவ. என் பையன் என்ன மாதிரி புள்ள, அழகு, அறிவு, அந்தஸ்து உம்முன்னு சொன்னா பொண்ணுங்க வரிசை கட்டி நிப்பாங்க தெரியும்ல. அப்பேற்பட்ட ராஜகுமார அவன். அவனை உதறி எறியறாளே, அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணாம்? நல்லா இருப்பாள் அவ. அம்மா, அவ வயசுல சின்னவ, அறியாம ஏதோ தப்பு பண்ணிட்டா. நீங்க பெரியவங்க, அவளை மன்னிச்சு ஏத்துக்க கூடாதா? இது பாருங்க, நீங்க மனசு மாறி ஒரு வார்த்தை சொல்லுங்க. உஷா கிட்ட பேசி அவளை இங்க கூட்டிட்டு வர்றது என்னோட பொறுப்பு. நான் மனசு மாறணுமா? ஆமாம்மா, உங்க பையனோட மனசை நீங்க தான் மாத்தணும். உஷாவை இந்த ஒரு தடவை நீங்க மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். இத பார், என் பையன் ஆதி நான் கிழிச்சு கொண்டு தாண்ட மாட்டான். அதே மாதிரி அவ மனசு வேதனை பண்ற மாதிரி நானும் எதையும் செய்ய மாட்டேன். இப்ப கூட நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், மறுபேச்சு இல்லாம உஷா கழுத்துல தாலியை கட்டுவான். ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லணும்? அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? என் பையன் கிட்ட வேலை பார்த்துட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு போர்டை மாட்டிக்கிட்டு சேர்ல உட்காந்துட்டா போதுமா? ஆதிக்கிடையா நீ அவளும் வந்துருவீங்களா? அம்மா, அவளை நீங்க மருமகளா ஏத்துக்கிறதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணது தானே? ஆமா, சில நேரங்கள்ல தப்பான முடிவு எடுத்துடுறோம். ஆனா இப்ப சரியான முடிவு எடுத்திருக்கேன். பாக்குறியா? ரேகா, கமிங் ஆண்டி. வாமா. ஏன்னா ஆண்டி, உன்னை ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக தான் கூப்பிட்டேன். இதா ரேகா. இவங்க உனக்கு அறிமுகப்படுத்துற அளவுக்கு இவங்க பெரிய ஆள்லாம் கிடையாது. சரிம்மா, நீ உள்ள போ. அஞ்சலி, கூட்டிட்டு போ. பார்த்தேல்ல, மினிஸ்டரோட பொண்ணு. எங்களை விட பல மடங்கு வசதியான குடும்பம். அழகுலயும் அந்தஸ்துலயும் ஆதிக்கு இணையா இல்ல? என்ன பாக்குற? இவளைத்தான் ஆதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம். ரேகா தான் இந்த வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி வைக்க போற. போய் சொல்லு உன் ஃப்ரெண்டு கிட்ட.
நானும் என் பையனும் அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்னு. அம்மா ப்ளீஸ். ஏய் போதும், இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசாத. எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் ஃப்ரெண்டு விஷயத்தெல்லாம் மூட்டை கட்டி குப்பையில எரிஞ்சாச்சு. நிச்சயத்தை நிறுத்தி அவமானப்படுத்தினாலே அன்னைக்கு அவளை ஷூட் பண்ணிருக்கணும். அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நீ வந்து நிக்கிறியே, உன்னையும் ஷூட் பண்ணும். போய் தொலை. இனிமே உன்கிட்டயும் உன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசுறது எங்க தகுதிக்கு குறைச்சலான விஷயம். ப்ளீஸ்மா இப்படிலாம் பேசாதீங்க. See, this is the limit. உன் மரியாதையை நீ காப்பாத்திக்க. இடத்த காலி பண்ணு. இனிமே நீயோ உன் ஃப்ரெண்டோ ஏன் உங்க வீட்டு நாய்க்குட்டி கூட எட்டி பார்க்க கூடாது. போ வெளியே. அம்மா வந்துட்ட.